Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊத்தப்பம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரவை ஊறி வரும்போது நல்லா திக்காக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். நம்ம ஊத்தப்பத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆனியன், கேரட், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி லீஃப் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து இதுக்கு தேவையான சால்ட்டு அண்டு பெப்பர் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வெஜிடபிள்ஸில் சால்ட்டு பெப்பர் எல்லாம் சேர்ந்து மசாலா நல்லா கோட் ஆகி இருக்கும். நம்ம டிஷ்ஷுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ரவையை எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய ஆப்ப மாவெல்லாம் இருக்கிற மாதிரியே திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இன்ஸ்டண்ட்டான ரவை ஊத்தப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் சோடா உப்பும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சூடான தோசைக்கல்லில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊத்தப்ப மாவு ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் பபிள்ஸ் மேலே வர ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு சைடில் எல்லாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டான ரவை ஊத்தப்பம் ரெடி ஆகிரும். தோசை மாவு ஆப்ப மாவெல்லாம் இல்லாத நேரம் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரவை மாவில் ஊத்தப்பம் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நார்மலான ஊத்தப்பம் மாதிரியே தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் எடுத்துருக்கிறேன். சாம்பார், சட்னி இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.